அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முதுனிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒருத்தர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கட்டும், இல்லை ரொம்ப பெரிய பதவியில் இருக்கட்டும், இல்லை மக்கள் பலம் அவருக்கு நிறைய இருக்கட்டும், இல்லை ஒரு எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய பொருத்தம் அவருக்கு இல்லை அப்படின்னா அவருக்கு அது இருந்து பிரயோஜனமே கிடையாது. எல்லாமே இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரயோஜனம் கூட இருக்காது. அந்த விஷயத்தை கொண்டு எவ்வளோ செல்வம், பணம், பதவி, பொருள் இருந்தாலும் அவருக்கு வாழ்கிறதுக்கு நிம்மதி இருக்காது, பரக்கத்து இருக்காது. எவ்வளோ வெற்றி மேலே வெற்றி அவருக்கு குவிஞ்சாலும் அது நிலைக்கவே செய்யாது. உதாரணத்துக்கு ஃபிரௌனுடைய சம்பவம், அப்புறம் காரூனுடைய சம்பவம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட முடிவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதுவே அல்லாஹுடைய பொருத்தம் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு கம்மியான வருமானம் இருந்தாலும் சரி, கம்மியான செல்வாக்கு இருந்தாலும் அவருக்கு அதில் ஒரு பரக்கத்து இருக்கும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும். கூட்டமாக மக்கள் சப்போர்ட்டை சம்பாதிக்காமல் இருந்தாலும் கூட ஒரு 2 பேர் கூட இருந்தால் மட்டும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். அந்த 2 நபரும் அவருக்கு உண்மையானவரா, அக்கறையுள்ள மனிதராக அல்லாஹ் ஆக்கி வச்சுருப்பான். ஒருவேளை அப்படி ஒரு நம்பிக்கையான அந்த 2 நபர் கூட இல்லை அப்படின்னா அல்லாஹினுடைய துணை அவருக்கு எப்போதுமே இருக்கும். இந்த துன்யாலையும் அவருக்கு சந்தோஷமான அந்தஸ்துள்ள வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மறுமையிலையும் சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருக்கு கொடுப்பான். இப்படி இம்மையிலையும் மற்றும் மறுமையிலையும் இந்த 2 உலகத்துலேயுமே நிம்மதியான ஒரு பரக்கத்தான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் நிச்சயமாக நமக்கு வேணும். அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொண்டால் மட்டும் நமக்கு போதும். நமக்கு இருக்கிற எல்லா கவலைகளாக இருக்கட்டும், இல்லை கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். நம்மக்கிட்ட அதிக பணமோ இல்லை பொருளோ இல்லைனாலும் சரி, அல்லாஹுடைய பொருத்தம் நம்ம மேலே இருக்குது அப்படின்னாலே ஒரு விதமான மன நிம்மதி, சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். இதை கண்டிப்பாக அல்லாஹினுடைய பொருத்தம் இருக்கிறவங்க உணர முடியும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும், அல்லாஹுடைய பொருத்தம் வேணும் அப்படின்னா இந்த ஒரு துஆவை நீங்கள் ஓதுங்க. அந்த துஆவை பார்க்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைங்க. அல்லாஹுடைய பொருத்தம் இந்த துஆவை ஓதுறதால நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எல்லோரும் வேறு எதுவுமே வேணாம், இந்த ஒன்று மட்டுமே போதும் அப்படி தான் நினைப்போம். ஏன்னா அல்லாஹோட பொருத்தம் நமக்கு கிடைச்சாலே போதும், எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். கிடைச்ச மாதிரின்னு கூட சொல்ல முடியாது, கண்டிப்பாக எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு சிறப்புமிக்க துஆ என்ன அப்படின்னா, ரலீத்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா. இந்த துஆவுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை இறைவனாகவும், இஸ்லாத்தை மார்க்கமாகவும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய திருத்தூதராகவும் நான் மன நிறைவுடன் ஏற்றுக்கொண்டேன். இதுதான் இந்த துஆவினுடைய பொருள். இன்னும் ஹதீஸில் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யார் இந்த துஆவை காலையிலையும் மாலையிலையும் வளமையாக ஓதி வர்றாங்களோ அவரை திருப்தி கொள்வது அல்லாஹுக்கு அவசியமாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த துஆவை நம்ம டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் நம்ம மேலே திருப்தி கொள்வது உறுதி. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்மளை பொருந்தி கொள்வான். இந்த துஆவை நம்ம சாதாரணமாக எப்போவுமே நினைக்கக்கூடாது. அல்லாஹோட பொருத்தம் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா நம்ம லைஃப்பில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றியை தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் பெறாத ஒருவனுக்கே அதிகமான செல்வங்களையும் அந்தஸ்துகளையும் அவன் கொடுக்கும்பொழுது அவனுடைய பொருத்தம் பெற்றிருந்தால் நமக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் இருக்கிறவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுப்பான். அவங்களுக்கு நடக்க இருக்கிற ஒரு காரியத்தையும் அவன் சிறப்பாக்கி வைப்பான். இந்த துஆ ஓதுனா அல்லாஹுடைய பொருத்தம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இல்லையா? இனி இதை நம்ம ஓதாமல் விடலாமா சொல்லுங்கள்?
அல்லாஹுடைய பொருத்தம் வேணும். நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு துணையாக இருக்கணும், காரியங்களில் வெற்றியை தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த துஆவை மிஸ் பண்ணாமல் டெய்லி ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக்கி தருவான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த துஆவை வழமையாக நானும் நீங்களும் ஓதி அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்ற மேன்மக்களாக வாழ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட சேர்ந்து உங்களுக்கு பிடிச்சவங்க யாரெல்லாம் அமல் செய்யணும், உங்களோட சேர்ந்து நிறைய அமல் செய்யணும், யாருக்கெல்லாம் நம்மளை மாதிரி அவங்களுக்கும் நன்மை அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சவங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைங்க. அவங்க அமல் செய்கிறது மூலமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.